அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான 2ஆம் கட்ட அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு இருக்கும், 1,00,000க்கும் அதிகமான தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது 50% அகவிலைப்படியை பெற்றுட்டு வராங்க. ஜனவரி 2024 அவர்களுக்கு டிஏ 4% அதிகரிக்கப்பட்டதை அடுத்து அவர்களது மொத்த அகவிலைப்படியும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணமும் 50% எட்டியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அகவிலைப்படி, அதாவது தற்போது ஜூலை 2024 அகவிலைப்படி எவ்வளவு உயரும் என்ற கேள்வி அனைத்து ஊழியர்களிடமே இருக்கும். இதற்கு சமீபத்தில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னர் ஜூன் மாத ஏஐசிபியின் குறியீடு எண்கள் வெளிவந்தது. அகவிலைப்படி இந்த முறை 3% அதிகரிக்கும் என்ற இந்த ஏஐசிபியின் தர குறியீடுகள் பிரகாரம் தெரிஞ்சிருக்கு. இதற்கான அஃபிஷியலான அறிவிப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதி அல்லது செப்டம்பரில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி 3% அதிகமானால் ஊழியர்களோட சுமார் 1,170 ரூபாய் வரைக்கும் பண பலன்கள் கிடைக்கும். அதாவது ஊழியர்களோட தர ஊதியம் மற்றும் சம்பள அமைப்பை பொறுத்து இந்த உயர்வு மாறுபடலாம். இதற்கான கணக்கீட்டை ஒரு உதாரணம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 31,500 என வைத்துக்கொள்வோம். அவர்களோட தற்போதைய அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா 50% அகவிலைப்படி தொகை. அதனால் அவருக்கு 15,750 ரூபாய் இருக்கும். இதுவே 6 மாதங்களுக்கு அவருக்கு 94,500 இருக்கும். தற்போது ஜூன் 2024 முதல் அகவிலைப்படி 3% அதிகரித்து மொத்த அகவிலைப்படி 53% ஆனால் அகவிலைப்படி தொகை மாதத்திற்கு 16,690 ஆகிவிடும். 6 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 1,170 ரூபாயாக உயர்ந்துடும். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகிறது. தொழிலாளர் பணியகம் மூலம் வெளியிடப்படும் இந்த ஏஐசிபியின் தரவுகளின் அடிப்படையில் இந்த திருத்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அகவிலைப்படி தற்போது 3% அதிகரித்தால் ஊழியர்களுக்கு கணிசமான ஊதிய உயர்வு இருக்கும். டிஏ உயர்வின் நேரடி பலன் ஊழியர்களின் சம்பளத்தில் தெரியும். இந்த ஊதிய ஏற்றம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நன்மை அளிக்கும். இது பார்த்திங்கன்னா பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணத் தொகையாகவும் போய் சேரும். நம்ம சேனலில் அஃபீஷியலான அப்டேட் வந்த உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் என்ன வந்தாலும் நம்ம சேனலில் உடனடியாக உங்களுக்கு சேரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு